அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் சார்பா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலப்பகுதிகள், இந்த உலகத்தில் இருக்கும் நிலப்பகுதிகள் காரணமாக ஒவ்வொரு நாடுகளும் வேற வேற நாடுக்குள்ள இருக்கு, இல்லாட்டி அதுக்கு கிட்ட இருக்கு, இல்லாட்டி நிலப்பரப்பை பங்கிட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதுல முதல் பாகத்தை பார்த்தோம். இது அதனுடைய இரண்டாவது பாகம் அப்படின்னு சொல்லலாம். முதல் பாகம் அப்படிங்கிறது ரொம்பவே விறுவிறுப்பா நமக்கு தெரியாத பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. இந்த பாகமும் அப்படித்தான் இருக்க போகுது. முதல் பாகத்துல இந்தோனேஷியா அப்படிங்கிற ஒரு நாடை பார்த்தோம். அந்த நாட்டுல தான் அதிக அளவு எரிமலை இருப்பதாக நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தாங்க அந்த நாட்டுல தான், இந்தோனேஷியா அப்படிங்கிற நாட்டுல தான் நிறைய இனக்குழுக்கள் இருக்கிறார்கள். அந்த இனக்குழுக்க புகைப்படத்தை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு இனக்குழுக்கள் இந்த இந்தோனேஷியா அப்படிங்கிற ஒரு நாட்டுல வாழும்போது அங்கே ஏற்படும் இயற்கை பேரிடர்களால் பெரிதும் இந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். காரணம், வெவ்வேறு மனிதர்கள் இல்லாட்டி வேற வேற இனம் வேற வேற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு இனம் வேறொரு இனம் மக்களிடம் உதவி செய்வது இல்லாட்டி அந்த மக்களிடம் உதவி கேட்பது அப்படிங்கிறது அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதுவும் இந்தோனேஷியா அப்படிங்கிற நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறது. அது மட்டுமே கிடையாதுங்க. இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் 4 வெவ்வேறு நாட்டின் நிலங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அது என்ன நாடுலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலேசியா, புரூனை, கிழக்கு தீமோர், பாப்புவா நியூ கினியா அப்படிங்கிறது தான். இந்தோனேஷியா அப்படிங்கிறது ஒரு தீவு இல்லாட்டி பல தீவுகளை உள்ளடக்கிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்தோனேஷியால தீமோர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அதுல கிழக்கு தீமோர் இருக்கு, மேற்கு தீமோர் அப்படிங்கிறது இருக்கு. மேற்கு தீமோர் அப்படிங்கிறது இந்தோனேஷியாவின் ஒரு பகுதியாக இல்லாட்டி இந்தோனேஷியா அப்படிங்கிற நாட்டுக்கு கீழே இருக்கும்போது, கிழக்கு தீமோர் அப்படிங்கிறது தனி நாடாக இன்றளவும் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்தோனேஷியாவின் ஒரு தீவான போர்னியோவுக்குள் மலேசியாவின் ஒரு பகுதியும் புரூனே நாடும் இருக்கிறது. இந்தோனேஷியால நியூ கினியா அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குங்க. அதுக்கு கிழக்கு பகுதியில் இருப்பதுதான் பாப்புவா நியூ கினியா அப்படிங்கிறது. இது ஒரு தனி நாடாக இருக்கிறது. இந்தோனேஷியா அப்படிங்கிற நாட்டுக்கும் பாப்புவா நியூ கினியா அப்படிங்கிற நாட்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அடுத்ததா பிரெஞ்சு கயானா. இன்றைய உலகில் இன்னும் விடுதலை பெறாத காலனி ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாடு தான் இந்த பிரெஞ்சு கயானா அப்படிங்கிற நாடு. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென் அமெரிக்கால இருக்கு. ஐரோப்பாவில் இருந்து வெகு தொலைவில் இருக்கும் ஒரு ஐரோப்பிய நாடு தான் இந்த பிரெஞ்சு கயானா அப்படிங்கிற நாடு. இது பிரான்ஸ் நாட்டின் காலனி நாடாக இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கிழக்கு மேற்காக உலகின் மிக பெரிய ஒரு நாடாக இருக்கிறது ரஷ்யா அப்படிங்கிறத போன பதிவுல பார்த்தோம். அதே மாதிரி தெற்கு வடக்காக ஒரு நாடு மிகவும் நீளமாக இருக்கிறது. அந்த நாட்டை ஒல்லி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுக்கு பெயர் சிலி நாடு அப்படிங்கிறதுதான். கிட்டத்தட்ட 4200 கிலோமீட்டர் உள்ளடக்கியதுதான் இந்த சிலி நாடு அப்படிங்கிறது. ஆனா இதுக்கு நிலப்பரப்பை பாருங்க, கொஞ்சம் நீளமா ஒல்லியா இருக்கிற ஒரு நாடு தான் இந்த சிலி. இந்த சிலி அப்படிங்கிற நாடும் தென் அமெரிக்கால தான் இருக்கு. அடுத்ததா துருக்கி அப்படிங்கிற ஒரு நாடு. துருக்கி அப்படிங்கிற நாடு 2 கண்டங்களில் இருக்கிறது. ரஷ்யா அப்படிங்கிற நாடும் 2 கண்டத்துல தான் இருக்குன்னு சொன்ன, துருக்கி அப்படிங்கிற நாடும் 2 கண்டத்துல தான் இருக்குன்னு சொன்ன. அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துருக்கி அப்படிங்கிற நாடு 2 கண்டங்களாக இருக்கிறது. இந்த 2 கண்டங்களுக்கும் இடையே இருப்பது கடல் பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நிலப்பகுதியால் மட்டுமே சூழ்ந்திருக்கிறது 2 கண்டங்கள். இதனால இந்த துருக்கி அப்படிங்கிற நாடு ஆசிய கண்டத்திலும் இருக்கிறது, ஐரோப்பிய கண்டத்திலும் இருக்கிறது. இந்த 2 கண்டத்தையும் ஒன்றிணைப்பதற்காக ஒரு பாலம் என்பது கட்டப்பட்டுள்ளது. அந்த பாலத்தின் பெயர் இஸ்தான்புல் நகர பாலம் அப்படிங்கிறது தான். இந்த பாலத்துக்கு நடுவுல ஒரு கோடு இருக்கும். இந்த பக்கம் போனா ஆசிய கண்டம், அந்த பக்கம் போனா ஐரோப்பிய கண்டம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெயினின் ஐரோப்பிய பகுதியிலிருந்து பார்த்தால் ஆப்பிரிக்க பகுதி மொரோக்கோ நாடு தெரியும். இந்த 2 நாடுகளுக்கு இடையே இருக்கும் கிலோமீட்டர்களின் வித்தியாசம் 23 கிலோமீட்டர் மட்டும்தான். அடுத்தது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம், இந்த உலகத்துல ஒவ்வொரு பெரிய நிலப்பரப்புக்கு பக்கத்துல ஒரு குட்டி தீவு கண்டிப்பா இருக்கும். அதுவும் மேக்சிமம் 99% லெப்ட் சைட்லயே, இடது பக்கத்திலேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த தீவுலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கியூபா அப்படிங்கிற ஒரு தீவு இருக்கு. தென் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாக்லாந்து அப்படிங்கிற ஒரு தீவு இருக்கு. ஆப்பிரிக்காவும் மடகாஸ்கர் தீவும் கிட்ட கிட்ட தான் இருக்கு. இந்தியாவும் இலங்கையும் கிட்ட கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலியா அப்படிங்கிற நிலப்பரப்புக்கு கிட்ட இருக்கிற தீவு தான் டாஸ்மேனியா அப்படிங்கிறது. இத்தாலியும் சிலியும், இந்த இடத்துல சிலி அப்படிங்கிறது வலப்பக்கம் இருக்கிறது. இங்கிலாந்தும் அயர்லாந்தும், இந்த இடத்துல அயர்லாந்து அப்படிங்கிறதும் இந்த இங்கிலாந்து நிலப்பரப்பின் வலது பக்கம் தான் இருக்கிறது. இந்த உலகத்துல 16க்கும் மேற்பட்ட நாடுகளின் பெயர்களும் அதனுடைய தலைநகரத்தின் பெயரும் ஒன்றுதான்.
உதாரணத்துக்கு சொல்ல போனா சிங்கப்பூர் அப்படிங்கிற நாட்டுக்கு தலைநகரம் சிங்கப்பூர் தான். குவைத் அப்படிங்கிறதுக்கு குவைத் சிட்டி, மெக்சிகோ அப்படிங்கிறதுக்கு மெக்சிகோ சிட்டி, எல் சால்வட்டார் அப்படிங்கிறதுக்கு சான் சால்வட்டார் அப்படிங்கிறது தான் தலைநகரம். பனாமா அப்படிங்கிறதுக்கு பனாமா சிட்டி தான். டுனிசியா அப்படிங்கிறதுக்கு டுனிஸ் அப்படிங்கிறது தான் தலைநகரமாக இருக்கிறது. அல்ஜீரியா அப்படிங்கிறதுக்கு அல்ஜீரியஸ் அப்படிங்கிறது தான் தலைநகரமாக இருக்கிறது. வாத்திகன் அப்படிங்கிறதுக்கு வாத்திகன் சிட்டியா தான் தலைநகரமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாடு அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்டுக்கு என்று தனி கொடி அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இந்த உலக வரைபடத்தை இல்லாட்டி இந்த உலகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 60 to 70 நாடுகளுக்கு ஒரே மாதிரியான கொடி, ஒரே மாதிரியான டிசைன் உள்ள கொடியை வச்சிருக்காங்க. அது ரொம்பவே சிறப்பா இல்லாட்டி ரொம்பவே வியப்பாவும் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் சாம்பிள் தான் நீங்க பின்னாடி பாக்குறீங்க. அடுத்ததா இந்த உலகத்துல ஒரு மனிதனை போலவே உருவ ஒற்றுமை உள்ள பல மனிதர்கள், 7 மனிதர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு பல காலமாகவே இருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்துல ஒரு நிலப்பரப்பை கொண்ட நாடு மாதிரியே வேறு சில நாடுகளும் இருந்திருக்கின்றன. அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது மேற்கு ஆசியாவில் உள்ள பக்ரைன் அப்படிங்கிற நாடு. பசிபிக் பெருங்கடலில் உள்ள கலோபஸ் அப்படிங்கிற தீவும் ஒரே மாதிரியான நிலப்பகுதி தோற்றத்தை கொண்டவை. ஒரு கடல் குதிரை எப்படி இருக்கும், ஒரு தலை இருக்கும், வால் பகுதி இருக்கும், உடல் பகுதி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்ட நாடுகள் தான் இந்த 2 நாடுகள். அடுத்ததா அமெரிக்காவும் சைப்ரஸ் தீவும். இந்த சைப்ரஸ் தீவை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா, கொஞ்சம் பெரிதாக்கி பார்த்தால் அமெரிக்காவை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி ஒரு நில தோற்றத்தை கொண்ட 2 நாடுகள் தான் இந்த 2 நாடுகள். இவ்வளவு நேரம் நம்ம வித்தியாசமா சில விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு இடப்பகுதி, ஒரு நிலப்பகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை சொல்லலாங்க. பாகிஸ்தான் சொல்லுது எனக்கு ஒரு பகுதி வேணும், சைனா சொல்லுது இது ஏன் பகுதி, இந்தியா சொல்லுது இல்ல இல்ல இது ரெண்டுமே ஏன் பகுதி தான் அப்படின்னு. ஒட்டுமொத்தமா ஜம்மு காஷ்மீரை வச்சு மட்டுமே இங்க நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதை பத்தி விரிவா வேறொரு பதிவுல பார்க்கலாம். இதை பற்றிய உங்களது கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நிறைய நண்பர்களுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. இந்த 2 பார்ட், இந்த 2 பகுதிகளும் உங்களுடைய குழந்தைகளுக்கு போட்டு காணிங்க. ரொம்ப பெரிய விஷயங்கள், இந்த உலக வரைபடத்தை இப்படியும் பார்க்கலாம் அப்படிங்கிற வேறொரு கண்ணோட்டம் உங்களுடைய குழந்தைகளுக்கு புதிதாக பிறக்கும். இதை பற்றிய உங்களது கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.